எல்லோரும் அறிந்த ஒரு அருமையான வார்த்தை. இந்த வருடத்தின் மாற்றமாக நாளை தியானிக்க போகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த மாதத்திற்கான வாக்குறுதி செய்தியாக இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். பயமும் திகைப்பும் தான் வாழ்க்கையிலே எல்லா விதமான முன்னேற்றத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக, தடையாக, இடையூறாக இன்றைக்கு இருக்கிறது. பயம் இருக்கிற இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது. விசுவாசம் இருக்கிற இடத்துல பயம் இருக்க முடியாது. எப்படி இருள் இருந்தால் வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருந்தால் இருள் இருக்காதோ அதே போல பயம் இருக்கிற இடத்திலே விசுவாசம் இருக்க முடியாது. விசுவாசம் இருக்கிற இடத்திலே பயம் இருக்க முடியாது. திகையாதே. திகைப்பு என்று சொன்னால் ஒரு சவாலையோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு எதிர்ப்புகளையோ, அல்லது நம் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையோ எப்படி கையாளுவது என்று தெரியாமல் அப்படியே ஒரு விதமான குழப்பத்தோடு அலைந்து கொண்டிருப்பது தான் திகைப்பு. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியல, எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல, இந்த பிரச்சனை எப்படி தீரும்னு தெரியல, தேவை சந்திக்கப்படியான உதவி எங்கிருந்து வரும் என்று எனக்கு தெரியவில்லை, இதற்கான பதில் எங்கிருந்து வரும் என்று எனக்கு தெரியவில்லை, இந்த பிரச்சனை எப்படி கையாள போகிறேன் என்று சொல்லி எனக்கு புரியவில்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை மூலமாக ஒரு சரியான வழிநடத்துதல் கிடைக்காத நிலையிலே உண்டாகிற ஒரு குழப்பத்திற்கு பெயர் தான் திகைப்பு. அதாவது எப்படி ஹேண்டில் போனோன்னு தெரியாத ஒரு குழப்பம், எப்படி நடந்து போறோன்னு தெரியாத ஒரு குழப்பம், எப்படி இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறோன்னு தெரியாத ஒரு குழப்பம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றார். நிறைய முறை நிறைய தேவனுடைய வார்த்தையை அநேக பர்சனல் தேவன் சொல்லுவாங்க கூட பயப்படாத வார்த்தை அதிகமாக இருப்பதை நம்ம பார்ப்போம். பல முறை வேதத்தில் வருது. ஏன் வேதத்தில் வருதுனாக்கா, சில நேரங்களில் விசுவாசத்துக்கு எதிராக சில காரியங்களை பார்த்து இந்த பயத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அநேக தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. அவர்களை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். பாருங்க, அந்த சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விசுவாசம் டவுன் ஆகுது. விசுவாசம் டவுன் ஆக அங்கே என்ன வருது பார்த்தீங்கன்னாக்கா பயம் வருது. என்ன வருது? பயம் ஏற்கனவே இருக்குது. பயம் ஏற்கனவே இருக்குது. விசுவாசம் இருக்கிறதுனால அந்த பயத்தை பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசுவாசத்தை பயம் ஏற்பட முடியும். விசுவாசம் இருந்துச்சுன்னா, அதாவது இருள் இருக்கா பார்த்தா இருள் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. லைட் எரியுதால இந்த வெளிச்சத்தை இருள் பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. சூரியன் அடையிலன்னா இருள் தெரியும். லைட் ஆஃப் பண்ணிட்டா இருள் அங்கதான் இருக்குது. இருள் இல்லாம இருள் அங்கதான் இருக்குது. ஆனால் லைட் இருக்கிறதுனால இருள் தெரியுது. அதே போல இன்றைக்கு விசுவாசம் உள்ளத்தில் இருப்பதனால் நம் வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலையில் ஒரு பெருசா தெரியவே தெரியல. நமக்கு இந்த பிரச்சனை நமக்கு ஒரு பெருசா தெரியல, நம்மளால அதை ஜெயிக்க முடியும். ஆனா சில நேரங்களிலே இந்த பயத்துக்கு இடம் கொடுத்துறோம். பாருங்க, பயம் வந்து விசுவாசம் வந்து ஒரு ஆவி, பயமும் ஒரு ஆவி. பைபிள் தான் போட்டுது. விசுவாசம்ன்றது ஒரு ஸ்பிரிட், ஒரு நல்ல ஆவி. அது விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்று அப்போஸ்தலன் சொல்றாரு. விசுவாசித்தேன் ஆவியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து, அப்ப என்ன ஆவி பார்த்தா தேவனுடைய வார்த்தை வந்து ஒரு ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்குது. அந்த வார்த்தை கேட்டோட உலகத்தில் விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் பார்த்தா தேவனுடைய ஆவி நம்முடைய ஆவியோட ஒன்றாக கலந்து அந்த விசுவாசத்துடைய ஸ்பிரிட்டாக வெளிப்பட ஆரம்பிக்குது. பாருங்க, பேசும்போது வார்த்தையில தெரியும் விசுவாசம் எப்படி ஒரு ஆவியோ, எப்படி தேவனிடமிருந்து வருகிறதோ அதே போல பயமும் ஒரு ஆவி. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்திமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். விசுவாசம் வந்து சாதாரண ஒண்ணு இல்லை. வசந்த கேட்டு வந்து உண்மைதான். அது தேவனிடம் வந்து ஒரு அற்புதமான பசுத்தாவியின் ஒரு அபிஷேகம்.
அதெல்லாம் விசுவாசிக்க முடியாது. பாருங்க, ஆண்டவர் கண்கள் திறக்கலாம் வசனம் விளங்காது, வசனம் புரியவே புரியாது. பவுல் பார்த்தீங்கன்னா ஆத்தோரத்தை தண்ணி கொண்டு வந்த ஸ்திரீகளுக்கு டெய்லியும் பிரசனம் பண்ணாரு, தினந்தோறும் அவர் வழக்கம் பிரசனம் பண்ணாரு. ஆனா என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அது விளங்கலை. யாருக்கு அது விளங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா லீதியால் என்று பேர் கொண்ட ஒரு பெண் அந்த வசனத்தை கவனித்தபடி கர்த்தர் லீதியா இருதயத்தை திறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ வசனத்தை கேட்டா கூட அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அந்த புரிந்து கொள்ளலை கொடுக்கிறவர் யார் என்று பார்ப்போமானால் தேவன் தான் அந்த புரிந்து கொள்ள நமக்கு தருகிறார். அதை கேட்கும்போது உங்களுக்கு விசுவாசம் வருது. என்ன வருது? விசுவாசம் வருது. அந்த வசனத்தை கேட்கும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு முன்னாடி கவனிக்கணும். மகனின் வார்த்தைகளை கவனி, அதுக்கப்புறம் தான் வசனங்கள் சரியை. ஏன்னா கவனம் வேற இடத்துலையும் செவி இங்கே இருக்கும்போது அது வேலை செய்யாது. பாருங்க, கவனம் அநேக நேரத்தில் வேற இடங்களில் போயிடுது, செவி மாத்திரம் இங்கே இருக்கிறது. சில நேரத்தில் வசனம் யூஸ் இல்லாம யூஸ் ஆகாம போயிடுது. நிறைய பேர் சொல்றாங்க வசனத்தை கேட்டு என் வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாம தான் நான் இருந்துட்டு இருக்கேன். நிறைய வசனத்தை கேட்டுருக்கேன். உண்மைதான், வசனத்தை கேட்டு என் வாழ்க்கையில ஒரு அந்த வசனம் யூஸ் ஆகுது. நான் கேட்ட வசனம் என்னாகல பிரயோஜனப்படலை. உண்மைதான். அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று வேதவசனம் சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் கேட்ட அப்படின்னா விசுவாசத்தை கேட்டதானே விசுவாசம். விசுவாசம் அப்படி கேட்க முடியும்? வசனத்தை கேட்டதான் விசுவாசம் வரும். விசுவாசம் இல்லாமல் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்கறதா உண்மைதான். ஆனா கேட்ட உடனே அந்த வசனத்துக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகளை அவர்கள் பார்க்க முடியாததால் கேட்டது வசனம். ஆனா சூழ்நிலை வரும்போது அந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் அதை பார்ப்பதில்லை. 12 கோத்திர பிதாக்களை மோசே அனுப்புறாரு கானான் தேசத்துக்கு. போய் வேவு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு போறாங்க. போய் பார்த்துட்டு வராங்க. வந்தோடனே 10 பேரோட ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. என்ன வேற மாதிரி இருக்குன்னா வசனத்துக்கு எதிராக இருக்கு. வசனம் என்ன சொல்ல, பாலும் தேன் மூடுற கானான் தேசத்தை உனக்கு கொடுத்தேன், கொடுக்க போறாங்க, கொடுத்தேன், நீங்க போய் என்ன பண்ணுங்க அதை சுதந்திரிச்சிங்க. அது வாக்கு தத்துவம். 6 லட்சம் புருஷர் கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தாக்கா 25,000 பேர் இருப்பாங்க. 25,000 பேருக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டது. என்ன வாக்கு தத்துவம்னா பாலும் தேன் மூடுகிற கானான் தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அதை சுதந்திரித்தவர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 2 பேர். யாரு? ஒருவர் காலேப், இன்னொருவர் யோசுவா. இது வேணாலும் சுதந்திரிக்கல. ஏன் சுதந்திரிக்க முடியல பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேட்ட வசனத்துக்கு ஏற்றவாறு சூழ்நிலைகளை பார்க்காமல் அந்த சூழ்நிலை தானே ஜெயிச்சிடும். அவன் பார்வைக்கு நான் இன்னும் ஒரு வெட்டிக்கு மாதிரி ஆயிட்டேன் இப்படிதான் சொல்றாங்க. போயிட்டு அவங்க ஸ்டேட் வர அங்க இருக்க பெரிய ராட்சகருங்க, ரொம்ப பொல்லாதவருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டிகளுக்கு போடுறது அத்தனை சும்மா நிறுத்திடலாம். இன்னொரு வார்த்தை சொன்னான், எங்க பார்வைக்கு அப்படி இருந்தாங்க. அவங்க பார்வை எப்படி இருந்தோமா? வெட்டிகளுக்கு போல இருந்தோம்னு சொல்லிட்டு எங்க பார்வைக்கும் அவனும் என்ன அப்படிதான் நினைக்கிறேன், நானும் என்ன அப்படிதான் நினைக்கிறேன்னு சொல்ல வரேன். உடனே காலபியோசம் சொல்றாங்க, நாம் எளிதாக போய் அதை என்ன பண்ணிடலாம், ஜெயித்து விடலாம், கர்த்தர் நமக்கு அதை கொடுப்பார். வாக்குத்தத்தத்தை பெறுவது என்பது எல்லாரும் பெறுவாங்க. ஆனா சோதனைக்கு ரொம்ப முக்கியம். சோதனைக்கு ரொம்ப முக்கியம். சோதனைக்கு என்ன பண்ண தெரியுங்களா? வசனம் என்ன சொன்னதோ அந்த சூழ்நிலையை விட சொன்னவர் பெரியவர். சூழ்நிலையை விட சொன்னவர் பெரியவர். சூழ்நிலை ஒருவேளை எதிராக இருக்கலாம், நேர்மாறா இருக்கலாம், எதிர்மாறா இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு பயமும் திகைப்பும் வரும். வசனம் இப்படி சொல்லுது, ஆனால் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு. வசனம் இப்படி சொல்லுது, என் வாழ்க்கையில எல்லாமே தலைகீழா இருக்குது. வசனத்தை நிறைய நான் கேட்டானா என் வாழ்க்கையில அப்படியே தலைகீழாவே இருக்கு. என்ன ஒன்றும் புரியல. வசனத்துக்கு நேர்மாறா தான் நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில வசனம் நிறைவேறல. இப்படிப்பட்ட அநேக கவலைகள், அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்துக்கு பேர் தான் திகைப்பு. வேதவசனம் சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உடனே என்ன பண்றேன், இருக்கிறேன். இன்னும் 13 வசனம் வாசித்தீங்கன்னாக்கா துணை இருக்கு. அதாவது உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கேன் என்று எப்படி சொல்றானா? வலதுகையை பிடித்து. என்னது? ஏன் வலதுகையை பிடிச்சு சொல்றாரு? நம்ம கிறிஸ்தவத்தில் பொதுவா நம்ம பிரைஸா சொல்லுவோம். என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் பிரைஸா சொல்லும் போது கை கொடுத்து பிரைஸான்னு சொல்லுவோம். எது கொடுத்து இடதுகை கொடுத்து சொல்றோமா? எதை கொடுத்து சொல்றோம்? இல்லாட்டி இப்படி கை கூப்பி
ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி லோக்கல் ஒரு சில பாசங்க இருப்பாங்க. என்னை பார்த்து அப்படி இப்படி நான் சட்டியே பண்ண மாட்டேன். ஸ்தோத்திரத்தை அது பேர் ஸ்தோத்திரமே கிடையாது. அந்த ஸ்தோத்திரத்தை நான் சட்டியே பண்ணுறது இல்லை. ஸ்தோத்திரத்தை ஒழுங்காக பண்ணுவேன். இப்படி கை காட்டுறது அப்படி காட்டுறது சட்டியே பண்ண மாட்டேன். ஸ்தோத்திரத்தை ஏன் அப்படி வலது கை கொடுத்தா தெரியுமா? வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வம் இருக்கும். அப்போஸ்தலனாகிய இப்போ ஒரு ஊழியத்துக்கு போகும்போது வலக்கரம் கொடுத்து அவங்க அனுப்புனாங்க. எப்படி அனுப்புனாங்க? வலது கை கொடுத்து. அதுக்கு இப்போ நம்ம கை கொடுக்குற பிரைஸ்லாம் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ ஒரு வலது கை எடுத்து நான் ராஜா கிட்ட அப்படி கொடுத்து பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய உயிரை கொடுத்து உனக்கு நான் உதவியாக இருப்பேன், தாங்குவேன் அப்படின்னு அர்த்தம். என் இடது கையை கொடுத்து ராஜா கிட்ட பிரைஸாக சொன்னேன் என்ன அர்த்தம் தெரியுமா? என் செல்வத்தை கொடுத்து உனக்கு உதவியாக இருப்பேன் அர்த்தம். என் செல்வத்தை கொடுத்து வலது கையிலே தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும் இருக்கும். அப்போ தீர்க்காயுசுனா லைஃப், வாழ்க்கை. என் வாழ்க்கையே கொடுத்து நான் உனக்காக அப்போஸ்தலனாகிய இப்போ ஊழியத்துக்கு போகிற அப்பனாக்கா வலக்கரம் கொடுத்து வலது கை கொடுத்து அனுப்புனாங்களாம். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா ஆண்டவர் தான் சொல்றாரு என்னன்னாக்கா, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து அப்படியே பிடிச்சு சொல்றாங்க. என்னன்னா, பயப்படாத, என்ன பண்ணாத, பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கு. பாருங்க வசனம் பார்த்தீங்கன்னாக்கா 10வது வசனம் தான் வாக்கு தத்துவம். பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கேன். சில நேரத்தை கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரான்ற சந்தேகம் வருது. அதுதான் பயம் வருது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரான்ற சந்தேகம் வாழ்நாள் வருது, பயம் வருது. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறான். ஏசாயா புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தண்ணீரை போல உன்னை அடித்து செல்கிற சூழ்நிலையா இருக்கட்டும், ஆற்றை போல உன்னை அப்படியே கவிழ்த்து போடுகிற சூழ்நிலையா இருக்கட்டும், நெருப்பை போல உன்னை பஸ்மமாக்குற சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலும் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உடனே கூட இருப்பேன். எப்ப இருப்பாரு, எங்க இருப்பாரு? எல்லா இடங்களிலும். யோசுவா 1:9 வசனத்துல, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம். எவ்வளவு நாள் இருப்பாரு? லைஃப் ஃபுல்லா இருப்பார், எல்லா நேரமும். இதோ உலகத்தின் முடிவு பயணம் சகல நாட்களிலும் உன் கூடவே நான் இருக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இதோ உலகத்தின் முடிவு பயணம் சகல நாட்களும் உன் கூடவே நான் இருக்கிறேன். இன்னும் யோசுவா 1:5 பார்க்கும்போது, நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனுக்கு முன்பாக இருந்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை வசனத்தான் கேட்டு அப்படி சூழ்நிலை ஆப்போசிட்டா சந்திக்கும் போது சின்ன ஒரு குழப்பம் வருது பாரு. அது பிறகு வசனம் எப்படி சொல்லுது, ஆனா அப்படி இல்லையே வாழ்க்கை. உயிரோடு இருக்கனால ஒருவன் இருந்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருந்து வந்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில, எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், எவ்வளவு பேர் இதெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்தை பார்த்தா, நீ உயிரோடு இருக்கனால ஒருவனுக்கு முன்பாக இருந்து நிற்பதில்லை, நிக்காம இருக்கிறான். எதிர்த்து நின்று அவன் ஜெயிக்கிறது இல்லை. அதான் வசனம். எதிர்த்து நின்று அவன் என்ன பண்றது இல்ல, ஜெயிக்கிறது இல்ல. உன் பக்கத்துல 1000 பேர், உல பக்கத்துல 16 பேர் விழுந்தாலும், ஆனா என்ன சொல்றமா, உன் கண்ணால் அதை பார்ப்போம்னு சொல்லப்பட்ட. எதை? உனக்கு எதிராக வரத உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு ஒரு பலனை. அப்ப கர்த்தர் பார்த்தீங்கன்னாக்கா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது இந்த பயம் தான், கர்த்தர் கூட இல்லைன்ற ஒரு அவிசுவாசம் வரும்போது தான் பயம் வந்தது. அவர் சொல்றாரு, அப்படிலாம் இடம் கொடுத்துறாருப்பா, நான் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் உன் கூடவே தான் நான் இருக்கிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் இருக்கிறீங்களா? பாத்ரூமான கூட இருக்கிறீங்களா? இருக்கிறாங்க. என்ன அவர் சொல்றீங்க? நான் கூட நான் இருப்பேன், உங்க டாப்பால போட்டேன், நான் கூட இருக்கிறேன். ஐயோ ரொம்ப ஆபத்தா இருக்குது, இது கூட இருப்பீங்களா? யார் அவங்க தான் பாத்ரூம் டாப்பா போட்டுருக்கு, நான் கூட இருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்றான், நான் எங்க போனாலும் பாதாளத்துல போய் படுகை போட்டாலும் அங்கே நீ இருக்கீங்க, உங்களோட கரம் என்னை வழி நடத்தும். நான் பாதாளத்திலே போய் படுக்க போட்டா கூட சரி. சங்கீதக்காரன் சொல்றான், வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், அப்படியே மரணத்தை சந்திக்கக்கூடிய மரணத்தின் விளிம்புக்கே சென்றாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிற ஒரு கோல ஒரு தடி என்னை தேற்றும். மரணத்தின் விளிம்புக்கே நான் போனாலும் அங்கே என்னோடு கூட இருக்கிறேன். வாழ்க்கையில எல்லா நேரத்திலும்
எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்நாள் முழுதும் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். அப்படி இருக்கும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, யோசேப்பு என்கிற மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தார்னு சொல்லி ஆதி 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் யோசேப்பு கூட இருந்தால் அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய நிஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, அவனுக்குள்ள ஒரு காரிய சித்தி இருக்கு. கர்த்தர் ஒரு மனுஷன் கூட என்ன இருக்கும்? காரிய சித்தினா ஒரு காரியத்தை வெற்றிகரமா முடிக்கக்கூடிய ஆற்றல். அதை அவனை போத்தி பார்த்து அந்த வீட்டை அவன் ஹேண்டில் பண்ணிட்டான். ஏன்னா அவன் அந்த காரிய சித்தி இருக்குது. அவன் செய்யற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ற. அப்ப கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருக்கிறத இன்னொருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. கர்த்தர் கூட இருக்கிறாருன்றதை இன்னொருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்க ஏரியாவில் இருக்கிற மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். கர்த்தர் கூட இருக்கிறார். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க முதலாளி, உங்களோட பணிபுரிய எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களை தான் முதன்மையாக வைப்பாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கார். உங்ககிட்ட இந்த பொறுப்பு தான் நீங்க சூப்பரா பண்ணிடுவீங்க, வெற்றிகரமா பண்ணிடுவீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொலவும், நீங்க எடுக்கிற காரியெல்லாம் கைகூடும். நீ எடுக்கிற எதுவுமே ஃபெயிலியர் ஆகவே ஆகாது, எதுவுமே தோல்வி அடையாது. யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று அந்த போத்திபார் கண்டு என்ன பண்ணாராம்? ஏன்னா காரியம் செஞ்சிருவான். எது கொடுத்தாலும் அவன் சூப்பரா செஞ்சு முடிச்சிடறான். அவன் எப்படி போனான்? ஒரு அடிமையா போனான். எப்படி போனா? மனிதர்கள் அந்த அடிமைகளை விலை கொடுத்து வாங்குவாங்க. விலை கொடுத்து வாங்கினா என்னவெல்லாம் அடிமையா நடக்கலாம். ஆனா அவன் அந்த வீட்டை ஒரு ராஜாமா இருக்கான். சரி, அங்க ஒரு வீண் பண்ணி சண்டை போட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டான். சிறைச்சாலையில கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த சிறைச்சாலை தலைவன் பார்த்தான் யோசேப்போட கர்த்தர் இருக்கிறத. 21ஆம் வசனத்துல கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 39:21. கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு கிடைக்கும்படி. கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருந்தா அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும், அவன் தொட்டதெல்லாம் புலங்கும். அது மாத்திரமல்ல, அவனுக்கு எல்லா இடங்களிலும் தேவ தயவு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தேவ. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போ கர்த்தர் தாவீது இருந்ததுனால நாளுக்கு நாள் அவன் டெவலப் பண்ணிட்டான். என்னாதான் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். அறிவில, ஆற்றல்ல, பொருளாதாரத்துல, விசுவாசத்துல, ஆசீர்வாதத்துல, தேவ கிருபையில, தேவ தயவுல, மனிதனுடைய ஒத்துழைப்புல. அப்போ கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கும்போது அவனுக்கு காரிய சித்தி உண்டாகுது. கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கும்போது எல்லாரோட தயவு அவனுக்கு கிடைக்குது. கர்த்தர் ஒரு மனுஷனோட கூட இருக்கும்போது அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான். தானியேலோட கர்த்தர் இருக்கிறார். அங்க பார்த்தீங்கன்னா 3 ராஜாக்கள். ஒரு ராஜா வந்து ஒரு ராஜ்யபாரம் முடிஞ்சு இன்னொரு ராஜா வராருனாக்கா அவங்க என்ன பண்ண முடியும்? முதல்ல ஏற்கனவே இந்த ஸ்டாஃப் எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே இருந்த ஸ்டாஃப்ஸ் மந்திரிக்குது எல்லாரும் அடிச்சு காலி பண்ணி சிறை பற்றலாம் சாகடிச்சிடும். ஏன்னா அவங்க இவன் ரகசியத்தை தெரிஞ்சுன்னா அவன் பழைய ராஜா கூட சேர்ந்து நமக்கு எதிராக வந்துட போறான்ற பயம் அவனுக்கு இருக்கும். ஒரு ராஜா காலம் முடிஞ்சு இன்னொரு ராஜாவுடைய ஆட்சி வந்துச்சுன்னா அந்த ராஜா வந்து என்ன பண்ணுவார்னா, இப்ப இருக்கிற ராஜா மன்னராட்சியில் சொல்றேன், அவங்க ஏற்கனவே இருக்கிற எல்லாரையும் அழிச்சிடுவாங்க. எல்லாரையும் கருவத்துக்கு கொண்டுருவாங்க. ஒருத்த விடக்கூடாது சொல்லி ஏற்கனவே இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை வேலை, அந்த ராஜாக்கள் வேலை செஞ்ச ஒருத்தவங்க இருக்கக்கூடாது. அந்த ராஜா குடும்பத்தை ஒருத்தவங்க இருக்கக்கூடாது. ஏன்னா எப்பனா ஒருத்தன் எங்கன்னா முளைச்சி வந்து நிற்கிறதுனா வந்து நாளைக்கு மக்களை திரட்டிட்டு கொத்தலாம் போட்டு என்ன காலி பண்ணுற போறான்ற பயத்துல எல்லாரையும் குடும்பத்தார் சொந்த பொண்ணு எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவான். அவங்ககிட்ட வேலை செஞ்ச எல்லாம் வேலைக்கார அழிச்சு போட்டுருவான். ஆனா தானியேலோட கர்த்தர் இருக்கிறானா 3 ராஜா மாறுறாங்க. 3 ராஜாக்கள் காலத்திலையும் தானியேலுடைய காரியம் வந்து ஜெயமா இருந்தான். தானியேல் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்சியாகிய கோரேஸ் ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் எப்படி இருக்குதான்? ஜெயமா இருந்தது. பாருங்க, இது 3வது ஆட்சியில் சொல்றோம். 3 ராஜா மாறியும் இந்த தானியேலை காலி பண்ண முடியல. ஏன் தெரியுமா? தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஒரு ஆவி இருக்குது. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னாக்கா விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு ஆற்றல் அவங்ககிட்ட இருக்குன்றத 3 ராஜாவும் பார்த்துட்டு அவனை காலி பண்ணாரு. வேணாம், அவன் நமக்கு தான் நல்லது. அதெல்லாம் யாருக்கு நல்லது? நமக்கு தான் நல்லதுன்னு சொல்லி 3 ராஜ்யபார காலத்திலும் தானியேலை வந்து காலி பண்ண. தானியேலை வந்து அங்க மெயினாவே அமைச்சராக வைக்கிறாங்க. தானியேலை 3 ராஜாவும் மெயினான இடத்துல வைக்கிறாங்க. தானியேல் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நீ பயப்படாதே. உன் கூட யார் இருக்கிறது? உன் கூட இருக்கிறவன்னு சொல்றதா இருக்க மாட்டான்.
ஆனா கர்த்தர் வாழ்நாள் முழுவதும் இருக்கிறார். உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் உன் கூடவே நான் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுறதே கிடையாது. ப்ராமிஸ் பண்ணிருக்கார் பாருங்க. 24 மணி நேரம் கூட இருக்கிறார், 364 கூட இருக்கிறார், வாழ்நாள் முழுவதும் கூட எங்க போக வந்துருக்காரு. பாதாளத்துல படுக்க போடலாங்க இருக்கிறார், மரணிகள் பலத்தாகவே தான் இருந்துருக்கிறார், சாவுறவங்க வந்துடுறாங்க. வாழ்நாள் முழுதுமா எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தர் கூட இருக்கும்போது இந்த பயம் வரவே வர இது வராது. கர்த்தரை கூட இருக்கிறதுனால நான் தொட்டதெல்லாம் தொலைங்கோ, நான் காரிஷத்துல தான் இருப்பேன். கர்த்தரை கூட இருக்கிறதுனால நான் போகிற இடத்துல எல்லா மனிதனுடைய கணக்குல எனக்கு என்ன கிடைக்கும்? தேவ தயவு எனக்கு உண்டாகி இருக்கும். கர்த்தரை கூட இருக்கிறதுனால நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன். கர்த்தரை கூட இருக்கிறதுனால எந்த ராட்சியும் எனக்கு காலி பண்ண முடியாது, எனக்கு காலி பண்ண முடியவே முடியாது. இந்த பயம் திணிப்பும் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில நேரங்களில் மிகப்பெரிய அது வந்து டவுன் ஆகிலாம் மேலே போயிடும். குழப்பம் வருமா என்ன பண்ணலாம்? ஒன்று தோல்வி அடைஞ்சிடலாம், வெற்றியும் பெறலாம். எப்படி தோல்வி அடையினாக்கா திகைப்பு வந்துட்டு பாருங்க. திகைப்பு நான் அந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத ஒரு குழப்பத்துக்கு தான் திகைப்பு. இனம் புரியாத ஒரு குழப்பம். இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, பிரச்சனை இது எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எப்படி இவ்வளோ பணத்தை திரட்டி இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ண போறேன்னு ஒன்றுமே புரியல. என் பட்ஜெட் இவ்வளோதான், ஆனால் எவ்வளோ பெரிய தேவை மாதிரி நான் இருக்கிறேன், எப்படி இந்த பிரச்சனை சரி கட்ட போறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் விசுவாசிக்கிறேன். அது பேர் விசுவாசமா? குழப்பத்தோடு ஒன்று சொல்றது அது பேர் விசுவாசம் இல்லை. இன்னும் கொஞ்சம் விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகணுன்றதை காட்டுது. எதை காட்டுது? ஐயா விசுவாசினா கத்தைய தேவையெல்லாம் சந்திப்பாங்க யாரும் சொன்னாங்கன்னா நான் நினைச்சுப்பேன். நீ இன்னும் கொஞ்சம் விசுவாசம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனது ஒரு வார்த்தையை காட்டுது. இன்னும் கொஞ்சம் விசுவாசத்துல விசுவாசம் இல்லைன்னு சொல்ல வர, விசுவாசம் அவிசுவாசம் ஆயிட்டீங்க. விசுவாசின்னு சொன்னாலும் விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். விசுவாசம் அர்த்தம் விசுவாசம். ஆனா ஒண்ணு புரிஞ்சிக்க மாட்டாரு அவர். விசுவாசி என்ன புரிய மாட்டேன் தெரியுமா? இந்த விசுவாசம் வளரக்கூடியது அவர் புரிய மாட்டேன். என்ன புரிய மாட்டேங்குது? இந்த விசுவாசம் வளரக்கூடியது. விசுவாசத்தை 4 நாள் டெவலப்மெண்ட் ஆகக்கூடியது. அது அப்படியே கொஞ்சமாவே இருந்தாங்க, அது ஒரு யூஸும் இல்லை அப்படிதான் இருக்கும். அது 4 நாள் வளரக்கூடியது. எப்படி தானா வந்துடுமா? தானா இது வரணும். ஒரு வருஷம்னா ஒரு வயசு தானே ஏறிடும். அதுக்கு ஒன்றும் செய்தாங்க. ஒரு வருஷம்னா ஒரு வயசு தானா, இன்னொரு வருஷம்னா இன்னொரு வயசு தானா ஏறிடும். அது ஒண்ணு நீ பண்ண தேவை, அது தானா வந்துடும். ஒரு வருஷம் ஒரு வயசு ஏறிடும். ஆனா விசுவாசத்துல அப்படி எத்தனை வருஷம்னாலும் வளர முடியாது. விசுவாசம் எப்படி வளர முடியும்னா, எவ்வளவு கூட வசனத்தை கேட்கறது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவ்வளவு கூட வளர முடியும். சில 10 வருஷம் சபைக்கு வரலாம், விசுவாசத்தை டவுன் ஆகலாம். சில 10 நாள் சபைக்கு வந்துடலாம், அல்லது 10 மாசம் சபைக்கு வந்துடலாம், அவங்கள வளர்த்துக்கலாம் விசுவாசத்தை. புரியுதா? சில 10 வருஷம் சபைக்கு வந்து விசுவாசத்தை டெவலப் கம்மியா இருப்பாங்க. ஏன்னா சபைக்கு வரவங்க கத்தத்துலாம் உண்மைதான். அவங்க பண்ற ஒரே ஒரு சிறிய தவறு பார்த்தீங்கன்னா, வசனத்தை கேட்பதற்கு சரியான விதத்தில் கவனத்தை செலுத்தி நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் விசுவாசம் வளரவே முடியாது. விசுவாசம் வளர்றதும் வசனம் தான் வருது, விசுவாசத்துல வளர்றதும் வசனம் தான் வளர முடியும். ஏன் அவ்வளவு பேருக்கு அந்த வசனம் யூஸ் ஆகல? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர் கேட்ட வசனம் ஏன் பைபிள் இல்லையா? அந்த வசனம் சொல்ற வசனம் நீங்க பார்த்து அப்படின்னு தெரியுது. இவரேல் நிறுவனத்தில் இவரே 4:2 வசனம். ஒன்று வாசிக்கிறேன். ஆனபடியினால அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு எதிரான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அறியாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்து. இந்த பயம் நல்ல பயம். என்ன பயம் தெரியுமா? வாக்குத்தத்தம் அவ்வளவு பேர் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா அதை சுதந்திரிக்க முடியல. இப்ப சொல்றாரு அவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு பாலும் தேனோட காலத்தை சுதந்திரிக்கிற வாக்குத்தத்தம், ஆனா அவங்களை சுதந்திரிக்க முடியல. இப்ப சொல்றாரு ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாகி இருக்க, ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவதாக காணப்படாதபடிக்கு பயந்துக்க சொல்லிட்டு, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கும். அவங்களுக்கு வந்து பாலத்தேனோட காலத்தை கொடுக்கணும்னு சொன்னாரு. நமக்கு இயேசு ஏற்றுனா எல்லாம் கிடைக்கும் சொல்லப்பட்டோம். அவர் எல்லாம் சாமர்த்தியம் சுமந்து தீர்த்துட்டாரு. உனக்கு தரித்திரம் போயிடும், வியாதி போயிடும், எல்லா பிரச்சனை தீர்ந்துடும், நீ ஆஸ்வதமா இருப்ப. அது அவங்களுக்கு அது சுவிசேஷம், நமக்கு இது சுவிசேஷம். வசனம் சொல்லுது, ஏதோ சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவருக்கு பிரயோஜனப்படவில்லை. வசனம் கேட்டு யூஸ் ஆகும். வசனத்தை கேட்டு உட்பட்டன்னு சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும். வசனத்தை கேட்டு எனக்கு வசனம் யூஸ் ஆகலன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்.
எப்படி சொல்ல முடியும்னா, கேட்ட வசனத்துக்கு ஏற்றவாறு அந்த சூழ்நிலையை கையாளக்கூடிய அந்த ஞானம் இல்லாவிட்டான். பைபிளை பார்த்து நீதி புத்தகத்தில் அடிக்கடி வர வார்த்தை அறிவு, புத்தி, ஞானம். அறிவு, புத்தி, ஞானம். ஆங்கிலத்தில் நல்லா வராது. அறிவு நாலேஜ் அப்படின்னு வரும். என்னது? தகவல்களின் சேகரிப்பு. எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். புத்தின்ற வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன வரும்? அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது புத்தி நம்ம வசனம் புரியலன்னா தான் வசனம் திருடுவோம். பிசாசு புரிஞ்சுதான் திருட முடியாது. அதாவது பிசாசு 2 ஸ்டெப்பை ஹேண்டில் பண்ணுவோம், கையாளும். என்னன்னா, ஒன்று நீங்கள் கேட்குறீங்க, அந்த வசனம் உங்களுக்கு புரியலன்னா தான் அவன் திருடுவோம். அவன் புரியுறதுக்கு என்ன பண்ணா கவனிச்சு கேட்கணும். புரியுது என்ன பண்ணோம்? கரெக்டாக கவனித்தா சொல்ற இடத்துல வச்சுக்கிட்டு கேட்டா புரிஞ்சிடும். சரியா கவனிக்காம கேட்டீங்கன்னா புரியாது. புரிதல கொடுக்குறாங்க. லீதர் வந்து கவனித்தான் கத்து நீதி தந்தாராம். லீதர் என்ன பண்ணா கவனிச்சா பவுல் சொல்லுவேன் கத்தனை பண்ண இதயத்தை. ஆனால் அவங்க மகனே வார்த்தை போது கவனி, அப்புறம் கேளுன்றார். முதல்ல என்ன பண்ணு? கவனி, அப்புறம் நீ கேள். என் வசனங்களுக்கு சரியே சாரி. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுது. அப்போ வசனத்தை கேட்குறோம், நம்ம புரிஞ்சிருந்து. இப்போ என்னாச்சு? புரிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து விஸ்டம், ஞானம். அதாவது நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், விஸ்டம். அறிவு, புத்தி, புரிந்து கொள்ளுது. இப்போ வசனத்தை கேட்டோடனே அறிவு வந்துச்சு. இப்போ எத்தனை பேர் தெரியும் கர்த்தரை மேய்ப்பராக நான் திராட்சை அடையேன் எல்லாரும் தெரியும். ஆனால் அது புரியாது. நிறைய பேர் புரியுதா? நிறைய பேர் புரியாது. அது பசங்க போது புரியும். ஓ, இவ்வளோ விஷயம் இருக்குது வசனத்துக்கு தெரியும், ஆனால் புரியல. அவங்க பசங்க போது புரிஞ்சிடுது. புரிஞ்ச உடனே இப்போ அடுத்த பிரச்சனைனாக்கா ஞானம். ஞானம்னாக்கா அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நமக்காக எப்படி அந்த வசனத்தை பயன்படுத்தி கொள்ளுதான் ஞானம். இந்த ஞானம் எனக்கு எல்லாம் போயிடுச்சு. பாலும் தேனோட காலதத்தை கொடுப்பான்னு சொல்லி கதை சொன்னாரு. ஆனா அந்த ராட்சசத்தை சந்திக்கும் போது இந்த வசனத்தை பேசலான்ற அந்த ஞானம் இல்லாம சூழ்நிலையை பேசி அந்த வசனத்தை மட்டுப்படுத்தி போடுறாங்க. அவங்க கேட்ட அந்த வசனம் அவங்களுக்கு யூஸ் ஆகுது. நான் சாப்பிட சொல்றாரு, அவர்கள் கேட்ட வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குது இயேசு கிறிஸ்து மூலமா. நீங்க கேட்க வசனம் உங்களுக்கு யூஸ் ஆகணும். என்ன பண்ணணும்? பிரயோஜனம் பண்ணணும். பிரயோஜனம் பண்ண என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வசனத்தை கேட்கணும், 2வது வசனத்தை புரிஞ்சுக்கணும், 3வது புரிஞ்சுக்கினா போதாது. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த வசனம் வாயிலிருந்து வரும். என்ன வரணும்? என்ன வரும்? வாயிலிருந்து வசனம் வரணும். இந்த பயம் திகைப்பும் போல ஒரு 3 நபரை நான் சுட்டி காட்டி நான் முடிந்து அந்த திருவுக்கு நான் சில ஆசைப்படுகிறேன். ஆகார் என்கிற ஒரு பெண் குழந்தை பார்த்தவனே தண்ணியை கொடுத்து அமிச்சிட்டான். யாரு? ஆபிரகாம். இப்போ 2 வந்துச்சு. ஒன்று பயம், இன்னொன்று திகைப்பு. என்ன வந்துச்சு? என்ன பண்ண போற லைஃப்ல தெரியல. இருந்த வேலையும் போச்சு. அடிமைப்பட்ட வேலை பார்த்தா இப்போ அந்த வேலையும் போச்சு. இப்போ கையில் வர குழந்தை வேற இருக்கு. இந்த குழந்தை எப்படி வளர்த்து ஆளாக்க போறோன்னு தெரியல. ஒரே திகைப்பு. அந்த நேரம் பார்த்தது ரொம்ப அழுகுது, பசியில் ரொம்ப அழுது உயிர் போற நிலையில இருக்குது. உடனே இவளால் ஒன்றும் புரியல. குழந்தை சாகுறத என் கண்முன் சாகுற நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு பாயும் தூரத்துக்கு சென்று, அந்த காலத்தில் அம்பு சேவலாம் போயிடறான். ஏன்னா குழந்தை என் கண்முன் குழந்தை சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பு பாயும் தூரத்துக்கு போய் நான் பண்ணலாம் அங்கே அழுதாலும் கர்த்தர் என்ன பண்ணாலும் ஆகாய சத்தத்தை கேட்டு ஒரு நீரூற்றை கர்த்தர் காமிச்சானா. உடனே போய் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நீர் என்னை காண்கிற தேவன். ஆதியாகமம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார். ஆண்டவருக்கு யாரா பேர் இருக்க முடியுமா? நமக்கு தான் அவர் இருக்கிற பேர். உங்க பிள்ளை உங்க பேர் வச்சானா இல்லை நீங்க உங்க பிள்ளைங்க பேர் வச்சீங்களா? இந்த வசனம் படிங்க. அப்பொழுது அவள் என்னை காண்போரை நானும் இடத்துல கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று அப்படி பேர் வைக்க முடியுமா? உங்க தாத்தா நீங்க பேர் வச்சிருக்கீங்களா? நான் வச்சிருக்கிறேங்க. அவர் பொக்காய் தான் கூப்பிடுவேன். அடப்பா, அந்த பேரை கேட்க நீங்க பேர் வச்சிருக்கிறீங்களா? ஆனா இவன் பாருங்க, பேரிட்டாலும் பேர் வச்சா அர்த்தம் கிடையாது. அவர் காண்கிறவர். அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அவர் காண்கிறவர். எப்படி விசுவாசிக்கிறார் அப்படி. ஆண்டவர் என்ன, நான் எங்க போனாலும் இந்த சூழ்நிலை என்னோட கூட அவர் இருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய்கிறார். இந்த நேரத்தில் தேவையை அவர் சந்திக்கிறார். இந்த நேரத்தில் பிரச்சனை அவர் பார்க்கிறார். நான் வனாந்திரத்தில் வந்து விட்டேன், யாரும் இல்லை என்று நினைத்தேன்.
இனிமேல் அக்கறை காட்ட யாரும் இல்லை என்று நினைத்தேன். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைத்தேன். என்னுடைய வாழ்க்கையை முடிந்துவிட்டது நான் நினைத்தேன். என் கையில் இருக்கிற பிள்ளை செத்துவிட்டான் நான் நினைத்தேன். ஆனால் இந்த நேரத்திலே என்னை காண்கிறவர் இங்கேதான் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். அன்பானவர்களே, எல்லா திகைத்து நிற்கிற சூழ்நிலையிலே, பயந்து நிற்கிற சூழ்நிலையிலே, எதிர்காலத்தை குறித்து, சூழ்நிலை குறித்து, தேவைகளை குறித்து நீங்க பயந்து கலங்கி நடுங்கி திகைத்து இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் அங்கே உங்களோடு கூட தான் இருக்கிறார். அதான் சொன்னாரு, நீ பயந்துடாத, என்ன பண்ண போறோம்னு சொல்லி திகச்சே நிக்காத, நான் என்ன பண்றேன் உங்க கூட இருக்கிறேன். அப்போ இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஞானம் இல்லைன்னா அந்த திகை பண்ணுறது பாருங்க. இன்னும் வசனம் சொல்லி காட்டுறேன். யோசபாத் 2:20 அவர் பண்ண ஒரு ஜெபத்தை பார்த்தீங்கன்னாக்கா, அவருக்கு எதிராக 3 ராஜாக்கள் வராங்க, அவர் சூழ்ந்துட்டாங்க. அவர் பண்ண ஜெபத்தில் ஒரு பகுதியை தான் வாசிக்க, 2:20 ஃபுல்லாக வாசினா ஒரே வசனம் தான் வாசிக்க, 12 வசனம் மட்டும். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பிரதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக இருக்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான பலன் எனக்கு இல்லை. ரெண்டாவது, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது எங்களுக்கு தெரியவில்லை. பாருங்க, இது பலம் திகைப்பு, பயமும் திகைப்பு தான். இந்த பிரச்சனையை கையாளக்கூடிய பலன் என்கிட்ட இல்லைங்க, என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த பிரச்சனையை கையாளக்கூடிய பலன் எனக்கு, இந்த 3 நாளைகளை சமாளிக்கக்கூடிய பலன் எனக்கு இல்லை. இப்ப நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல சொல்லிட்டு ஒரு சொன்னாரு, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பயமும் திகைப்பு நிறைந்த ஆகாரை கட்ட சொன்னார். அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஆனா யோசனை ஒரு காலத்துல கொஞ்சம் ஞாபகம் பண்ணார். தேவனுடைய சமூகத்திலே எல்லாரும் உபவாசித்து கூடி அங்க எல்லாரையும் கூடி வர செய்து கத்த சமூகத்தை காத்திருந்தார். காத்து சொன்னார், ஆண்டவரே, எங்கள் விரோதமாய் இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக இருக்க எங்கள் பலனில் இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஏராளமான தேவைகளுக்கு முன்பாக இருக்க பலன் இல்லாமல் இருக்கலாம், ஏராளமான பிரச்சனைகளுக்கு முன்பாக இருக்க பலன் இல்லாமல் இருக்கலாம், ஏராளமான கடன்களுக்கு முன்பாக கடன்காரர்களுக்கு முன்பாக இருக்க உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஏராளமான வியாதிகளுக்கு முன்பாக நிற்க உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம், ஏராளமான சவால்களுக்கு முன்பாக நிற்க உங்களுக்கு பலன் இல்லாமல் இருக்கலாம். இந்த மனுஷன் சொன்னான், ஆண்டவரே, ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக இருக்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அதே பயத்திலும் அதே திகைப்பிலும் யோசபாத்துக்கு இருந்த அதே பயத்திலும் அதே திகைப்பிலும் ஒருவேளை நீங்க இன்றைக்கு வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கத்த சொல்றாரு பாருங்க. அப்பா ஆண்டவர் சொன்னாரு, அனுப்பி அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணாரு. நாளைக்கு நீங்க போங்க, அது ஃபுல்லாக வாசிக்க டைம் இல்லை, இந்த டைமுக்கு போங்க. அவங்களுக்கு எதிராக வந்து ஒருத்தம் அடிச்சு செத்து போயிட்டான். இவங்க 3 நாளாக போய் என்ன பண்ணாங்க, உடமைகளை கொள்ளையடிச்சுட்டு வந்தாங்க. அன்பானவர்களே, அந்த பிரச்சனையை கத்த ஃபேஸ் பண்றாரு. உங்களுக்கு பயமும் திகைப்பும் வருகிற நேரத்திலே கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்கிற ஒரு வெளிச்சம் உங்களுக்கு வேண்டும் என்பதை எந்த நாளிலே உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். உங்கள் ஊழியக்காரனாக ஆகாருக்கு பயமும் திகைப்பும் தடுமாற்றமும் அந்த நேரத்திலே ஆகாரோட கர்த்தர் இருந்தார். அதே போல யோசபாத்துக்கு பயமும் திகைப்பும் தடுமாற்றம் என்ற வேளையில யோசபாவோட கர்த்தர் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் 14 நிருபங்கள் எழுதுகிற புதிய ஏற்பாட்டில் 3/4 பாகம் போதன் அவர்தான். அவருக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனைனாக்கா, பேதுரு போற இடத்துலலாம் வரவேற்பு கிடைக்குது, ராஜ விருந்து கிடைக்குது, உபசரிப்பு கிடைக்குது, நல்ல அரவணைப்பு கிடைக்குது, எல்லாருக்கும் நல்ல கோஆபரேஷன் கிடைக்குது. ஆனா இவர் போற இடத்துல அடி ஓத நின்ற இதான் கிடைச்சிட்டு இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல நல்ல உபசரிப்பு கிடைக்கிறான். பேதுரு போனா நல்ல ஒரு சமரசம் கிடைக்குது. ஆனா பவுல் போனா அங்க ரெடியா இருக்குது, இவருக்கு அடி ஓத நின்ற ரெடியா தூக்கி ஜெயிலில் போகிறதும் அடிக்கிறதும் ஒதிக்கிறதும் தூக்கி போகிறதுமா இருக்குது. இதெல்லாம் பண்ணுறவங்க யாருனாக்கா, இவர் எதில் ஸ்காலராக இருந்தாலும் அவங்க தான் பண்ணுறாங்க. இவர் வந்து கமாலியல் என்கிற மிகப்பெரிய கல்விமான் கிட்ட கல்வி கட்டுறோம். அந்த காலத்தில் அப்படி ஒரு ஆள் கல்வி கற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வேத சாஸ்திரம் கமாலியல் கீழே படித்தவர். அவ்வளோ பெரிய ஆள் அந்த காலத்தில் அப்படி படிச்சிருந்தார். எப்படி சனாபுரி யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய பிஜிக்கும் பிஜி முடித்தா எவ்வளோ பெரிய ஒரு இது இருக்குமோ அவ்வளோ பெரிய ஒரு கெத்து அவருக்கு இருக்குது. யாருக்கு? கமாலியலுக்கு. அந்த கமாலியல் கிட்ட இவரு கல்வி பயிற்றவர். எல்லாவற்றையும் கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷன். அப்படி கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஒதுக்கிறாங்க. யார் ஒதுக்கிறாங்க? யாரு பார்வையிலே ஒரு பெரிய ஆளா இருந்தாரோ அவங்க தான் ஒதுக்கிறாங்க. யாரு பார்வையிலே ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாக இருந்துச்சோ அவங்க தான் ஒதுக்கிறாங்க. அவருடைய சொத்தெல்லாம் கணக்கு போட சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கப்பலுக்கு இருக்கும் அவர் சொத்து.
அவ்வளோ சொத்தெல்லாம் என்ன பண்ணாராம், கிறிஸ்துவுக்காக குப்பையும் நஷ்டம் தூக்கி போட்டு வந்தான். எப்படி வந்தாரு? கிறிஸ்துவுக்காக குப்பையும் நஷ்டமா தூக்கி போட்டு வந்தாராம். கொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா? யாருக்கு இருக்கும்? ஒரு மனுஷன் கொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கும்? இப்போ ஒருத்தர் ஷூட்டிங் ஆர்டர் பண்ணணும்னா கலெக்டர் சைன் பண்ணணும், அப்பதான் ஷூட் பண்ண முடியும். ரெடி சார் ஷூட் பண்ண முடியவே இப்படி அடிக்கலாம் ஒத்திக்கலாம், அவனை கொல்லக்கூடாது. ஒருத்தனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அது எப்படியாப்பட்ட ஐபிஎஸ்ஸே முடிவு பண்ணா கூட சரி, கலெக்டர் சைன் பண்ணாமல் அவர்களை கொல்ல முடியாது. கலெக்டர் சைன் பண்ணால் தான் அவரை சாகடிக்க முடியும். ஆனால் இவர்கிட்ட அந்த பவரோட போகிறார். அங்கே இருக்கவங்க அடித்து கொல்ல முடியாத பவரோட போகிறார். எவ்வளோ பெரிய பவர் அவர் கொடுத்துருப்பாங்க. எங்கெல்லாம் யூத மார்க்கத்தில் புகுந்து யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ வழங்குறாங்களோ அவங்களாம் அடித்து கொல்ல முடியாத பவர் அவருக்கு இருக்குது. ஒரு மனுஷனை கொல்லுபடி அதிகாரம் அவ்வளோ பெரிய ஆஃபீஸர் தான் தருவாங்க, சாதாரண எல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. சுடலாம், கையில் துப்பாயெல்லாம் விடுவாங்க, எல்லாம் வச்சிங்க, ஆனால் முட்டிக்கிட்டு தான் சொன்னாங்க. அதுக்கு மேலே சுட்டினாக்கா அவங்களுக்கு டீ ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. டீ ப்ரமோஷன் ஒரு ஸ்டெப்பு கீழே இறக்குவாங்க. ப்ரமோஷன் கிடையாது, டீ ப்ரமோஷன். டீ ப்ரமோஷன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே போகுது, மேலே போகிறது கிடையாது. டீ ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. துப்பாக்கியை கையில் தான் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் முட்டிக்க தான் சொல்லணும். ஆனால் சாகடி கொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. அந்த கொல்லக்கூடிய அதிகாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சைன் பண்ண தான் கொல்ல முடியும், ஒரு கலெக்டர் சைன் பண்ணணும். ஆனால் அப்போவே இந்த அப்போஸ்தலன் கொல்ல பண்ணாலும் கொல்லும்படியான அதிகாரத்தை பெற்றுட்டு போகிறார். ஒருத்தர் கொல்லக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்திருப்பார், எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்திருப்பார், எவ்வளோ பணம் வகையில் இருந்திருக்குது, எவ்வளோ செல்வாக்கு இருந்திருக்குது. ஆனால் பேதர் அப்படி கிடையாது. சாதாரண மீனை பிடிச்சிட்டு வியாபாரமான மனுஷன். அவருக்கு போற இடத்துலாம் பயங்கரமான உபசரிப்பும் ராஜபரமும் கிடைக்குது. இவருக்கு போற இடத்துல அடி உத இந்த அவமானம். அது யாருன்னா இவர் யார் பார்வையில் ஒரு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க தான் அவர் வதிக்கிறாங்க. யார் பார்வையில பெரிய ஆளா இருந்தாரோ அவங்க தான் பண்றாங்க, இவரை உதைக்கிறாங்க. ஒரு முறை ஒரு காரியம் நான் கேள்விப்பட்டு சொல்றேன். பைக் எடுத்துட்டு சுவிசேஷம் அறிவிச்சு ஊழியம் செஞ்சுட்டு ஒரு மனுஷனை ஒருத்த பிடிச்சி, ஏய் அவ்வளோதான் நீ ஒன்று அடிச்சுடுவோம் முடிச்சுடுவேன், என்ன பண்ண தெரியுமா ஒன்று, நான் இயேசு பற்றி சொல்கிறேன், இங்கெல்லாம் இயேசு பற்றி சொன்னால் அவங்க தான் நீ நல்லா போட்டு அவர் கட்டினா என்ன அவங்க இயேசுன பெரியவரா, எங்கள் தேவை வந்து எங்கள் பர்மிஷன் இயேசு பற்றி சொல்ல முடியாது. நான் இவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறேன்னா அது காரணமே அது இயேசு தான். நீ இல்லை அந்த மாதிரி பெரிய பெரிய ரவுடிலாம் ஒரு 9 ரவுடியை வெட்டிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ரட்சிக்கப்பட்டு முன்னாடி பொறுமையாக நிற்கிறேன்னா இயேசுதான் காரணம். யார் காரணம்? 9-10 ரவுடியை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நான் வந்துட்டு முன்னாடி நான் பொறுமையாக நிற்கிறேன்னா, இதே என் கையில் பைபிள் இல்லை, நான் இயேசு ஏற்றுக்கலன்னா நீ இப்படி பேச மாட்டேன். என் கையில் பைபிள் இல்லை, நான் இயேசு ஏற்றுக்கன்னு வச்சுக்கோ, உன்னை ஒரு வார்த்தை பேச முடியாது நான் சீட்டு இருப்பேன் நான். ஆனால் உன்னை இந்த அளவுக்கு நான் பேச விட்டுருக்கேன்னா அது காரணம் இயேசு தான். அதுபோல எவ்வளோ பெரிய ஆளுநர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் ரவுடிகளுக்கு பழக கிடையாது, படித்த பட்டதாரி, அவர் கவிமான். அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பயம் திணிப்பு வந்துருச்சு. என்னன்னாக்கா அவர் போற யூதர்கள் அவருக்கு பெரிய முள்ளா இருக்கிறாங்க, அவர் சொந்த பந்தங்கள் முள்ளா இருக்கிறாங்க. அவர் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த முள்ளை நட்டு போனா நல்லா இருக்கும், பிசாசானதான் தூண்டி அடிக்கிறது அந்த மக்களை பயன்படுத்தான்னு சொல்லி 2 Corinthiயர் 12ஆம் அதிகாரத்துல 9-10 வாசிக்கிறேன். அவர் ஜெபம் பண்ண உடனே அதுக்கு ஆண்டவர் சொல்ற பதில், அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போது பலபலனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்கள் நான் பிரியப்படும். முன்னாடி பார்த்தா அதை ரொம்ப பயப்படுவார். இந்த பலவீனம், நிந்த, நெருக்கம், துன்பம் வந்தோடனே அவரால் ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ சொல்றாரு, இப்போ நான் தைரியமாக எடுத்துக்கிறேன், இப்போ நான் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன். ஏன் ரெடி ஆகிட்டேன் தெரியுமா? என் பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஊழியத்தில் ஒரு திகைப்பு, ஒரு குழப்பம், போராட்டத்தெல்லாம் நீந்த, போராட்டத்தெல்லாம் அடிவது, போராட்டத்தெல்லாம் அவமானம், போராட்டத்தெல்லாம் பிரச்சனை. ஆனால் அந்த ஊழியக்காரங்க எல்லாம் ராஜபோத உபசரிப்பு கிடைக்குது. நான் போனதான் எனக்கு இப்படி இருக்குது. மீன புஷ்பங்களுக்கு நல்லா உபராஜனுக்கு தூக்கி வச்சு தரவாசி விஷயம் ஆடுறாங்க. நல்லா படித்த கல்விமான் யாரு, 14 நிறுவனம் எழுதுனவர், அவர் போராட்டத்தெல்லாம் அடி மோதிய நித்தியமா இருக்குது. அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தை பலன் பூர்ணமாய் விளங்கணும்னு இப்ப சொல்றாரு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். திருமணவாசம் வாசிப்பாங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும்,
பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்கு என் பலவீனம் குறித்து நான் மிகவும் சந்தோஷமா, இப்ப பலவீனத்தை சந்தோஷமா நினைக்கிறேன். முதல்ல பலவீனம் பயமா இருக்கும், ஒரு திகைப்பா இருக்கும். இப்ப பலவீனம்னு சொன்னாலே எனக்கு வீக்னஸ் ஒன்று இருக்குதா, எனக்கு சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னுடைய வீக்னஸ்ல அவருடைய ஸ்ட்ரென்த் வரும். என்னுடைய பலவீனத்துல அவருடைய பலன் பூர்ணமா, எதெல்லாம் எனக்கு ஒரு பலவீனமோ இப்ப அதெல்லாம் அவருடைய பலன் பூர்ணமா வளர போகுது. எதெல்லாம் நான் வீக்கா இருக்கிறனோ அதெல்லாம் அவர் வந்து நீக்க போறாரு. அதனால என்னுடைய பலவீனங்களை குறித்து நான் கவலைப்பட போறதே கிடையாது, பயப்பட போறதே கிடையாது, திகைக்க போறதே கிடையாது. நான் என்ன பண்ண சொன்னா, அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் போதே பலவீனமா இருக்கிறேன். எவ்வளவு வீக்னஸா இருக்கணும் அவ்வளவு போல ஸ்ட்ராங் அர்த்தம். ஏன்னா அவர் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டேன், வீக்னஸ்ல நான் நிக்கிறேன் சொல்லிட்டு, ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆண்டவருக்காக எனக்கு என்ன வேணும் சரி நான் சந்தோஷமா ஏற்றுக்கிறேன். அன்பானவர்களே, மீண்டும் வசனத்தை வாசித்து திரும்ப போது நம்ம போவோம். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன். அதாவது எப்படி ஆகாரை பலப்படுத்தி ஆகாருக்கு தேவன் உதவி செய்தாரோ, எப்படி யோசபாத்தை பலப்படுத்தி யோசபாக்கு தேவன் உதவி செய்தாரோ, எப்படி பவுலை பலவீனத்திலே பலப்படுத்தி பவுலுக்கு தேவன் உதவி செய்தாரோ, அதே போல நீ சூழ்நிலை குறித்து, தேவைகளை குறித்து, எதிர்ப்புகளை குறித்து, சவால்களை குறித்து, நிந்தைகளை குறித்து, அவமானங்களை குறித்து பயப்பட்டு அதைரியப்பட்டு சோர்ந்து போகாதே. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன். நீதி வளர்த்தினால் இப்படிதாங்க வலது கை விட்டான்னு அர்த்தம். அதுக்கு வலது கை விட்டான்னு அர்த்தம். ஏன் ஒருத்தருக்கு பிரைஸ் தான் இப்படி ஊற கையா, என் உயிரை கூட உதா கொடுப்பேன். ஏன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? வலது கையில் என்ன இருக்குது, இடது கையில அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? என் உயிரை கொடுத்து உன்னை. அதே போல சிறுவையில செஞ்சு முடிச்சார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து இன்றைக்கு உங்களை மனைவி நிற்க வைத்திருக்கிறார். தன்னுடைய குமாரனே கொடுத்தவர் மற்றவர்களை கொடுப்பது மாத்திரம், மற்றவர்களை அருளாதிருப்பது எப்படி? கண்டுபிடி நாம் ஜெபித்தோம். ஜெபித்த பிறகு திருவிழாவுக்கு நாம் ஆயத்தப்படுவோம். நல்ல தகப்பனே, நிறைய நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் நீ விடுதலாக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். நீ பயப்படாதே, நீ பயப்பட்டு அதைரியப்பட்டு சோர்ந்து போகாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த பிரச்சனை எப்படி கையாள போகிறேன், இந்த சூழ்நிலை எப்படி நான் சமாளிக்க போகிறேன், இந்த வேலையை எப்படி நான் செய்து முடிக்க போகிறேன், இந்த குடும்பத்தை எப்படி நான் நடத்த போகிறேன், இந்த கம்பெனியில் எப்படி நான் முன்னேற போகிறேன், என்னுடைய வேலையில எப்படி நான் சிறந்து விளங்க போகிறேன் என்று அங்கு இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலையை கண்டு, பிரச்சனையை கண்டு, சவால்களை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு, தடைகளை கண்டு பயப்பட்டு அதைரியப்பட்டு சோர்ந்து போகாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். கர்த்தர் எல்லா நேரத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்பட்டு அதைரியப்பட்டு சோர்ந்து போகாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன், என் நீதி வளர்கிறதுனால் உன்னை தாங்குவேன் என்ற வாக்கு பண்ணின தேவனை நோக்கி நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் நன்றி சொல்லுவோம். நன்றி கர்த்தாவே, இந்த வாக்குத்தத்துக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கின்றால் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்து ஒரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து போகிற எல்லா இடங்களிலும், நாங்கள் செய்கிற எல்லா வேலையிலும், நாங்கள் சந்திக்கிற எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக வந்து ஸ்தோத்திரம். கொடான கொடி நன்றி, துதிக்கான மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். பல ஒரு ஆசீர்வதிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். திருநாமம்